போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பொது அறிவு பாடத்தலைப்பு பவர் ஜெனரேஷன் இன் இந்தியா. அது ஆற்றல் உற்பத்தி, இந்தியாவுடைய ஆற்றல் உற்பத்தியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய ஆற்றல் உற்பத்தி அப்படின்னு சொன்னால் என்னென்னா, மின்சார உற்பத்தி தான் சொல்கிறாங்க. மின்சார உற்பத்தி பண்ணி, ஏன்னா மின்சாரம் ரொம்ப அவசியமான ஒரு சேவையாக இருக்குது. மின்சார போக்குவரத்து எப்படி ஒரு முக்கியமானதோ அதே மாதிரி மின்சார சேவையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மின்சாரம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட மின்சாரத்தை இந்தியா எந்தெந்த வழிகளில் உற்பத்தி பண்ணுது, யார் யார் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க, அதனுடைய விவரத்தை பற்றி பார்த்து தான் இந்த பாடத்தோட முக்கியமான நம்மளுக்கு ஒரு குறிக்கோள். இதிலேருந்து போட்டித் தேர்வுகளில் வினாக்கள் வரும்போது இதற்கு நான் சொல்லக்கூடிய பாடக்குறிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல்வேறு ஆற்றல் மூலங்கள் இருக்குது. ஆற்றல் மூலங்கள், அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிபொருள்கள் இருக்குது, புதுப்பிக்க இயலாத எரிபொருள் இருக்குது. புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் பார்க்கும்போது சூரிய ஒளி புதுப்பிக்கத்தக்கலாம். டெய்லி சூரிய ஒளி இருக்குது. சூரிய ஒளி, காற்று, நீர், புவி வெப்பம், உயிரி வாயு, இதெல்லாம் புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் மூலங்கள். அதாவது சூரிய ஒளி, காற்று, நீர், புவியோட வெப்பம், அதுக்கு அடுத்ததாக உயிரி வாயு, இதெல்லாம் புதுப்பிக்கத்தக்க எரிபொருளாக இருக்குது. இதை பயன்படுத்தி, இந்த எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கிறோம். இது ஒரு வகை. புதுப்பிக்கத்தக்க இயலாத எரிபொருள் இருக்குது. புதுப்பிக்கத்தக்க இயலாத எரிபொருள் அது எதுனா நிலக்கரி, லிக்னைட்டு, அதுக்கு அடுத்தது கச்சா எண்ணெய், இயற்கை வாயு, இயற்கை எரிவாயு, இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத ஒரு எரிபொருளாக இருக்குது. எப்படி புதுப்பிக்கத்தக்கதுன்னா புதுப்பிக்க இயலாத எரிபொருள்லாம் என்னென்னா, இயற்கை தாவரங்கள், விலங்குகள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் மக்கி எண்ணெயாகவும் நிலக்கரியாகவும் மாறுது. அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் தன்னை இந்த உயிரிகளும் தாவரங்களும் மக்கி புதைப்படிமங்களாக மாறும். அதுக்கு இப்போ கோடிக்கணக்கான ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். அதனால் அது அவ்வளோ சீக்கிரம் புதுப்பிக்க இயலாது. இயற்கையாக உருவாகிறது. அது இயற்கை தாவரங்கள்லேருந்து, இயற்கை விலங்குகளுடைய சிதைவுகள்லேருந்து உருவாகிறது தான் புதுப்பிக்க இயலாதது. புதுப்பிக்க தான் உயிரற்ற பொருள்கள்லேருந்து கிடைக்கிறது இதெல்லாம். அப்போது புதுப்பிக்க இயலாதது, புதுப்பிக்கக்கூடியது, இந்த ரெண்டு ஆற்றல் மூலங்கள் தான் நமக்கு மின்சாரத்தை வழங்குது. நம்மளுக்கு மின்சாரத்தை கொடுக்கறது முக்கியமாக இந்த ரெண்டு விதமான பொருட்கள். ஒன்று புதுப்பிக்க இயலாத எரிபொருள் மூலங்கள், புதுப்பிக்கக்கூடிய எரிபொருள் மூலங்கள். புதுப்பிக்க இயலாத நிலக்கரி சொன்னோம், அதுக்கு அடுத்தது இயற்கை வாயு சொன்னோம், அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய், பெட்ரோல் இதை சொன்னோம். ஸோ இதெல்லாம் இதை பயன்படுத்தி இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா மின்சாரம் தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இந்த மின்சாரத்தை தயாரிக்கும் போது இந்தியாவில் எவ்வளோ மின்சாரம் தயாரிக்கிறாங்க, ஒரு வருஷம் அதாவது எவ்வளோ உற்பத்தி திறன் இருக்குது, இந்தியாவில் மின்சார உற்பத்தி திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அதாவது 2025 மார்ச் 31 கணக்குப்படி இந்தியாவுடைய பவர் ஜெனரேஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 4,68,000 மெகாவாட். இதுதான் 4,68,000 மெகாவாட். இதுதான் இந்தியாவுடைய மொத்த உற்பத்தி திறன். இவ்வளோ மின்சாரம் உற்பத்தி ஆகுது. இதில் இந்த அதாவது புதுப்பிக்க இயலா எரிபொருளில் நிலக்கரி, லிக்னைட்டு, எரிவாயு இந்த மாதிரியாக இருக்குது 51%. அதாவது புதுப்பிக்க இயலா, அதாவது புதைப்படிம எரிபொருள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புதைப்படிம எரிபொருள்களில் 3 இருக்குது. ஒன்று நிலக்கரி, ரெண்டாவது கச்சா எண்ணெய், அதுக்கடுத்து இயற்கை வாயு. இந்த மூணுமே புதைப்படிவ எரிபொருள்கள், ஃபாசில் ஃபியூயல்ஸுன்னு பேர். அதாவது இந்த புதைப்படிவ எரிபொருள்கள் எவ்வளோ 51%. மொத்தம் 4,68,000 மெகாவாட்டில் 4,68,000 மெகாவாட்டில்
51% எதுலேருந்து கிடைக்குதுன்னா வந்து புதைப்படிவ எரிபொருள்லேருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் புதைப்படிவமற்ற எரிபொருள். புதைப்படிவமற்ற எரிபொருளில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா வந்து இது 51ன்னா அது 49% கிடைக்குது. அப்போது இதில் வந்து அதாவது புதைப்படிவ எரிபொருள் நிலக்கரியிலேருந்து எவ்வளோ மின்சாரம் கிடைக்குதுன்னா 45% கிடைக்குது. அடுத்தது லிக்னைட்லேருந்து 1.4% கிடைக்குது. அடுத்தது எரிவாயுலேருந்து 4.3% கிடைக்குது. டீசல்லேருந்து 0.1%. ஸோ டோட்டலாக 51% வந்து புதைப்படிவ எரிபொருள்லேருந்து கிடைக்குது. புதைப்படிவ எரிபொருள்லாம் அந்த 3 தான். எது நிலக்கரி, இயற்கை வாயு, அதுக்கப்புறம் எண்ணெய், கச்சா எண்ணெய், இதை சொல்லு. அடுத்தது புதைப்படிவமற்றது எரிபொருள் எதுன்னு பார்க்கும்போது புதைப்படிவமற்றது எதுன்னா சூரிய சக்தி, காற்று, நீர், அதுக்கடுத்தது வந்து அணு மின்சாரமும் வந்து புதைப்படிவமற்றது தான். அணு மின்சாரமும் புதைப்படிவமற்றது தான். அதுக்கடுத்தது வந்து உயிரி வாயு, இதெல்லாம் வந்து புதைப்படிவமற்ற எரிபொருள். இது வந்து இதில் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 49% கிடைக்குது. இதில் 49% மின்சாரம் கிடைக்குது. அப்போது புதைப்படிவ எரிபொருளில் 51%, புதைப்படிவமற்ற எரிபொருளில் 49% கிடைக்குது. புதைப்படிவமற்ற எரிபொருள் எதெல்லாம் சேருது அப்படின்னு பார்க்கும்போது வந்து சூரிய சக்தி சேருது, அடுத்தது காற்று சேருது, நீர் சேருது, உயிரி வாயு சேருது, அடுத்தது அணு மின்சாரம் சேருது. ஸோ சூரிய சக்தி வரையும் 23% மின்சாரம். சூரிய சக்தி வரையும் 23, காற்று வந்து 11% கிடைக்குது. சூரிய சக்தி 23%, காற்று வந்து 11%. அதுக்கப்புறம் வந்து நீர்லேருந்து கிடைக்கிறதும் 11%. நீர்லேருந்து உயிரி வாயுலேருந்து 2%, அப்புறம் வந்து அணுவில் வந்து ஒரு 2% கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிளாசிஃபிகேஷன். அப்போது இந்தியாவிலேயே எந்த எரிபொருள் மூலத்திலேருந்து அதிகமான ஒரு மின்சாரம் கிடைக்குதுன்னா நிலக்கரி தான். எத்தனை % கிடைக்குதுன்னா 45% கிடைக்கும். 45% வந்து கிடைக்கும். ரெண்டாவதாக எதிலேருந்து மின்சாரம் அதிகமாக கிடைக்குதுன்னு கேட்டாங்கன்னா சூரிய ஆற்றல்லேருந்து கிடைக்குது. அதில் 23% கிடைக்குது. 45% நிலக்கரியிலேருந்து, சூரிய ஆற்றலேருந்து 23%. மூணாவதாக கிடைக்கிறது வந்து நீர்லேருந்து கிடைக்குது. 11.3% கிடைக்குது. மூணாவது வந்து நீர். நாலாவதாக கிடைக்கிறது எது அப்படின்னா வந்து காற்று மூலம் ஒரு 10.7% கிடைக்கும். ஸோ இதுதான் முதல்ல அதிகமாக கிடைக்கிறது வந்து நிலக்கரி, ரெண்டாவது வந்து சூரிய ஆற்றல், மூணாவது வந்து நீர் ஆற்றல், நீர்மின் நிலையங்கள்லேருந்து கிடைக்கிறது, நாலாவதாக வந்து காற்றாலைகள் மூலம் வந்து கிடைக்கிறது. இதுதான் வந்து நம்முடைய மின்சாரத்துடைய தயாரிப்பு. மின்சாரம் இப்படி தான் தயாரிக்கிறாங்க. உற்பத்தி ஆகிறது இப்படி தான் உற்பத்தி ஆகுது. 4,68,000 மெகாவாட் யூனிட் மின்சாரம் உற்பத்தி ஆகுதுன்னா அது வந்து இந்த முறைகளில் தான் உற்பத்தி ஆச்சு. இந்த மின்சாரத்தை யாரும் கொடுக்குறாங்க, யார் அதிகமாக பயன்படுத்துறது, யார் குறைவாக பயன்படுத்துறதுன்றதை அடுத்தது பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து அதிகமாக பயன்படுத்துறது யாருன்னா தொழில்துறை தான் பயன்படுத்துது. மொத்தம் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை பயன்படுத்துறது யார் அப்படின்னா வந்து தொழில்துறை 41% பயன்படுத்துது. குடியிருப்புகள் வந்து 26% பயன்படுத்துது. விவசாயத்துக்கு 18% பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து வணிகத்துக்கு 8%, போக்குவரத்துக்கு 2%. இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க. முதல்ல அதிகமாக பயன்படுத்துறது தொழில்துறை, ரெண்டாவது குடியிருப்புக்கு பயன்படுத்துகிறாங்க, மூணாவது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, நாலாவது வணிகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. போக்குவரத்துக்கு ரொம்ப லிஸ்ட் தான். இந்த டீசல் ட்ரெயின்லாம் இருக்குல்ல, டீசல் ட்ரெயின் போக்குவரத்துக்கு டீசல் இயங்கக்கூடிய வாகனங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த 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 மின்சாரத்தில் இயங்கக்கூடிய ட்ரெயின் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ட்ரெயின், அதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ 2%. ஸோ இப்படி தான் வந்து மின்சாரத்தை உற்பத்தி ஆகிற மின்சாரம் இருக்குது. உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை நுகர்வது ஒரு டைப். இப்போ இதில் மின்சாரம் உற்பத்தி ஆகிறாங்க. எங்கேருந்துலாம் உற்பத்தி ஆகிறாங்கன்னா அணுமின் நிலையங்கள்லேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க, அணுமின் நிலையங்கள்லேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க, காற்றாலைகள்லேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க, சூரிய மின்சக்தி பூங்காக்கள்லேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இப்படி உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை இது என்ன ஆகுது, பவர் கிரிடுக்கு வருது. பவர் கிரிட்லேருந்து சப்ஸ்டேஷன் மூலம் தான் விநியோகத்துக்கு போகுது.
அப்போது இந்த ட்ராவல் பண்ணுது, உற்பத்தி ஆகிற மின்சாரம் நுகர்வோர்கிட்ட போகிற போது ட்ராவல் பண்ணுது. அதில் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ மின்சார இழப்பு ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது மின்சார இழப்பு எவ்வளோ ஏற்படுது அப்படின்னு சொன்னால் 24% மின்சாரம் இழப்பு ஏற்படுது. 24% மின்சாரம் இழப்பு ஏற்படுது. இது மிகப்பெரிய ஒரு அப்போது அதாவது 3/3 தான் நுகர்வுக்கு போகுது. மிச்சம் எல்லாமே போகும்போது வீணாகி போகுது. இது ஒரு முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி மின் உற்பத்தியில் அரசாங்கம் ஈடுபடுது, தனியார் ஈடுபடுது. தனியார் எந்த அளவுக்கு மின் உற்பத்தியில் ஈடுபடுதுன்னா 33% தனியார் உற்பத்தி பண்ணுற மின்சாரம். அப்போ அரசு நிறுவனங்கள் உற்பத்தி பண்ணுற மின்சாரம் 67%, தனியார் துறை உற்பத்தி பண்ணுற மின்சாரம் மொத்தம் 33% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதில் மின் உற்பத்தியில் இந்தியா உலகத்திலேயே 3வது பெரிய நாடு. மின் உற்பத்தியில் உலகத்திலேயே 3வது அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடுகளில் இந்தியா 3வது பெரிய நாடாகுது. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரையும் எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுதுன்னு பார்க்கும்போது முதல்ல குஜராத் தான் உற்பத்தி பண்ணுது. அந்த 4,68,000 மெகா யூனிட்டில் குஜராத் உற்பத்தி பண்ணுறது மட்டும் 62,000 மெகா வாட் உற்பத்தி பண்ணுது. குஜராத்துக்கு அப்புறம் மகாராஷ்டிரா பண்ணுது. மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் ராஜஸ்தானுக்கு அப்புறம் தமிழ்நாடுக்கு அப்புறம் கர்நாடகா. ஸோ இதுதான் முதல் 5 மாநிலங்கள். அதாவது மின்சாரத்தை அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய முதல் 5 மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குஜராத்து, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் அந்த வரிசையில் அமையுது. இப்போது மின்சார ஒரு கொள்கை, மின்சார சட்டத்தில் மின்சார கொள்கை ஒன்று இருக்காங்க. என்னென்னா இப்போ 2027 அப்புறம் எந்த விதமான அதாவது அனல் மின் நிலையங்களுக்கும் பர்மிஷன் கிடையாது. எல்லாமே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மின்சாரத்தை தான் உற்பத்தி பண்ணணும். அதுக்கான பிளான்ட்டை தான் அவங்க இப்போ பண்ணணும். அதுக்காக பிளான்ட்டை தான் அவங்க நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக வச்சுக்கிறாங்க. 2027 அப்புறம் சூரிய மின்சாரம், காற்றாலை, நீர் மின்சாரம் இதெல்லாம் தான் உற்பத்தி பண்ணணும். இது மற்றதெல்லாம் உற்பத்தி கட்டுமானங்களை இப்போ இருக்கிறதுக்கு கட்டுமானங்கள் மட்டும்தான் இருக்கணும், புது கட்டுமானங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்றாங்க. அடுத்தது இந்த தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்குது. தீனதயாள் உபாத்யாயா கிராம ஜோதி யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன 2015ஆம் ஆண்டு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2015ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. என்ன கொண்டு வந்தாங்கன்னா கிராமங்களுக்கு 24 மணி நேரமும் மின்சாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, கிராம பகுதிகளில் 24 மணி நேரமும் மின்சாரம் இருக்கணுன்றதுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அதை பண்ணாங்க. ஸோ இதுதான் இந்தியாவில் மின்சாரம் இந்தியாவில் 4,68,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி ஆகுது. அதில் அனல் மின் நிலையங்கள் மூலம் அதிகமாக மின்சாரம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அனல் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி ஆகிற மின்சாரம் மொத்தம் 51%. சூரிய ஒளியில் மின்சாரம் ஒரு 23%. நீர் மின்சாரம் ஒரு 11%. காற்று மின்சாரம் 10.5%. 10.5%. மற்றது எல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் மின்சார உற்பத்தி வரிசைப்படுத்துன்னு கேட்குறாங்கன்னா முதல்ல நிலக்கரி தான் அதிகம். நிலக்கரி இது அதிகமான மின்சாரம், இல்லை அனல் மின்சாரம் அதிகம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது சூரிய மின்சாரம். 3வதாக இருக்கிறது நீர் மின்சாரம். 4வது காற்றாலை. இதை தான் நம்ம அதை வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இந்த பாடத்து வரையும் நம்ம பார்த்தது. இதுவரையும் நம்ம சிறப்பாக அதை கவனித்து படிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.